நட்டுவாக்காலியை வந்து இப்படி க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கணுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு குச்சியில் நாங்கள் இதை எடுத்துகிட்ருக்கோம். அதனுடைய கண்கள், அதனுடைய வாய், அது எவ்வளோ தயாராக இருக்குது பாருங்களேன். வாடா நீ அப்படின்னு சொல்லி தயாராக இருக்குது. பின்னாடி பாருங்கள், இதுக்கு பின்னாடி இந்த விஷம் டாபக்குன்னு நம்மளை கொட்டுறதுக்கு தயாராக இருக்குது நட்டுவாக்காலி. ஏய் நட்டுவாக்காலி, இப்போ பாருங்கள் இந்த செல்ஃபோன் அப்படியே தொடுறேன், அது பிடிக்க முயற்சி பண்ணு பாருங்கள். இப்போ கொட்டும் பாருங்கள். கொட்டுது 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 அப்படியே எங்கள் அப்பா. நட்டுவாக்காலி வந்து பார்த்தீங்கன்னா அது பாசின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கு பார்த்தியா, கட்டு கட்டாக இருக்குல்ல வால். ஆமாங்க, அதில் எத்தனை இது இருக்குன்னு பாருங்களேன். ஆமாம், 1 2 3 4 5. அதை வந்து அது பாசின்னு சொல்லுவாங்க, அந்த பாசிட்டாக இருக்கிறது. ஓ ஓ, அருமை அருமை. இயற்கையின் படைப்பு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. எங்கள் அப்பா சே. நட்டுவாக்காலி நண்பர்களே, இப்படி நட்டுவாக்காளி பார்த்துருக்கீங்களா? எங்களுடைய போத்தம்பாளையம் நியூ தெய்வாசிட்டி அறக்கட்டளை இன்றைக்கு இந்த புதிய விருந்தினர் வந்தார். அவரை நாங்கள் மிக அருகே இருந்து ரசித்து கொண்டு அவரை கொல்ல மாட்டோம். அவரும் ஒரு இயற்கையின் படைப்பு தான். அவருடைய அழகு அதை தான் நம்ம பார்த்து ரசிக்கிறோம். நீங்களும் உங்கள் வீடுகளில் பாம்பு வந்தாலும் சரி, நட்டுவாக்காளி வந்தாலும் சரி, அதெல்லாம் இயற்கையின் படைப்பு, அதை கொல்லக்கூடாது. எப்படி மனிதர்கள் இந்த பூமியில் வசிப்பதற்கு அந்த இறைவன் படைத்தானோ, அதுபோல் எல்லா உயிரினங்களும் படைப்பதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டது. அதனால் எதையும் கொல்லக்கூடாது. ரசியுங்கள், பாம்பாக இருந்தாலும் சரி, பல்லியாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் ரசிக்கணும். நன்றி, வணக்கம். ஜெயப்பனி சேனலுக்காக ரொட்டேன்ச்சு நல்லதே முருகானந்தன், என்னோடு இணைந்திருப்பவர் தெய்வாசிட்டி அறக்கட்டளை தெய்வராஜ். நன்றி.